வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு, அப்பாவிற்கும் மகனுக்கும் பகை ஏன், எந்த கிரகம் காரணம்? நிறைய பேர்த்து ஜாதகம் பார்க்கும்போது, சார் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஆகாது சார், ஏன் கேட்குறீங்க சார், எங்கள் அப்பா தான் சார் எனக்கு எதிரியே அப்படின்னு சொல்லுவாங்க. பெற்றோர்கள் வரும்போது, சார் உங்களுக்கும் உங்கள் மகனுக்கு ஆகாது, நீங்கள் ஏதாவது சொன்னால் கேட்க மாட்டார் சார். வேணா அது பேசி பிரயோஜனம் இல்லை சார், அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், நானும் என்னென்னமோ பண்ணுறேன் சார், அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் செய்கிறேன், ஆனால் அவன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் சார் அப்படின்னு ஒரு குற்றம். அப்போது தந்தைக்கும் மகனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இடையிலே ஒரு பனிப்போர் நடந்துட்டுருக்கும். ஒரு வீட்டில் ஒரு 2 குழந்தைகளும் 3 குழந்தைகளும் இருப்பாங்க. அதில் ஒரு பையனுக்கும் அப்பாவுக்கும் ஆகாமையே இருக்கும். என்ன சார் எனக்கு மட்டும்தான் இந்த நிலைமையா, எதை செஞ்சாலும் எங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, அவர் இஷ்டத்துக்கு அவர் செய்கிறாரு, நான் ஏதாவது சொன்னேன்னா அவர் ரொம்ப தப்பாக நினைக்கிறாரு, அவர் ஏதாவது சொன்னாலும் என்னால் ஜீரணிக்க முடியல சார், நான் ஏதாவது கேட்டால் செய்து கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதற்கு காரணம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற சில கிரகங்கள் தான். அது எந்த மாதிரியான கிரகம், அது ஏன் உங்களுக்கு தொந்தரவு பண்ணுது, எந்த மாதிரியான பிரச்சனை பண்ணுது, ஏன் இந்த கிரகத்துக்கான தீர்வு என்ன அப்படின்றத நம்ம 100% பார்த்துடலாம். சரிங்களா? அப்போது என்ன கிரகம் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லுது அப்படின்றத பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில், குறிப்பாக ஒரு ஆண் ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்க்கை இருந்தால் தந்தைக்கும் மகனுக்குமான உறவில் விரிசல் பிரம்மாண்டமாகவும் கடுமையாகவும் ஏற்படுது. சூரியன் அப்படின்றவர் உங்களுக்கு தெரியும், நவ கிரகங்களுடைய தலைவர். அவரை சுற்றி தான் அந்த கோள்களின் இயக்கமே இருக்குது. அப்பா அப்படின்ற காரகத்துவம் சூரியனால தான் வருது. சூரியன் அப்படின்றது நல்ல வெளிச்ச கிரகம். சனின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மந்தமான ஒரு இருள் சார்ந்த கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அப்பான்ற நேச்சருக்கு சனின்ற ஒரு நெகட்டிவான, அந்த கூட இருக்கிற அந்த சூரியனுக்கு நெகட்டிவான பிளானட் ஒன்று சேரும்போது சூரியன் சனி சேர்க்கை தான் தந்தைக்கும் மகனுக்குமான உறவில் கடும் விரிசலை ஏற்படுத்துது. அதனால தான் கிராமங்களில் அந்த காலங்கள்ல இருந்து யாருக்காவது சூரியன் சனி சேர்க்கை இருக்கு அல்லது சூரியன் சனி பார்த்துக்கிறாங்க அப்படின்னா தத்து கொடுத்து வாங்கிருங்க, கோயிலில் சாமிகிட்டையே தத்து கொடுத்து சாமிகிட்ட இருந்து வாங்கிருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கும் என் அலுவலகத்தில் இப்படி சூரியன் சனியால் பாதிக்கப்பட்டிருந்தா இந்த பரிகாரங்கள் கொடுக்குறோம். சிலர் சார் நான் தத்து கொடுக்கவெல்லாம் விரும்புகிறேன், என் மகனை எப்படி சார் நான் தத்து கொடுக்குறேன்னா, அது அடுத்த ஆப்ஷனலாக இருக்கிற ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடைக்கு எடை கொடுக்கறது, துலாபாரம்னு சொல்லுவாங்க. அது கொடுக்கும்போது இதனுடைய தாக்கத்தை நீங்கள் வெகுவாக குறைத்து கொள்ள முடியும். அப்போ இந்த சூரியனும் சனியும் சேர்க்கை, சூரியனும் சனியும் பார்த்துக்கிறாங்க அப்படின்னாலே இந்த தோஷங்கள், இந்த தொந்தரவுகள் வருது. அப்போ இவர்கள் இடத்துல இவங்க அப்பா தலையீடு அல்லது மகனை வைத்து தன்னுடைய தொழிலில் அப்பா டிராவல் பண்ணுறாரு அப்படின்னா கசப்பு கொடுக்கும். ஆனால் இதில் ஒரு கசப்பான பெரிய உண்மை என்னென்னா, சூரியன் சனி சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு அப்பா தொழிலை எடுத்து செய்கின்ற போது வளர்கிறார்கள், இதுதான் உண்மை. ஆனால் எப்போ அப்படின்னா அப்பா அருகில் இல்லாத போது தான் அந்த வளர்ச்சி. அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் ரொம்ப முக்கியம். இது ஒரு டிப்ஸ், அவ்வளவுதான். அப்போ உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தான் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு ஜாதகத்தில் 12 கட்டத்தில் சூரியன் சனி எங்கே சேர்ந்தாலும் அல்லது சூரியன் சனி பார்த்து கொண்டாலும் இந்த விதி பொருந்தும். சார் எனக்கு சூரியன் சனி சேர்ந்துருக்கு, சூரியனவே சனி பார்க்குறாரு, சூரியன் சனி நட்சத்திரத்தில் தான் இருக்காரு, எனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சிலர் சொல்லலாம். அதுக்கு விதி இருக்குது. உங்கள் லக்னத்திலேயே சூரியன் இருந்தால் உங்களுக்கு உங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் உங்களுக்கு உங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். சூரியனோ சனியோ ஜலராசிகளான கடகம், விருச்சிகம், மீனத்தில் இருந்தால் உங்கள் அப்பாவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. சனி பார்த்தாலும் சரி பிடிக்கும். ஏன்னா ஜலராசியில் வருகின்ற போது சூரியன் தன் வெப்ப சக்தி இழந்து விடுகிறார். சனி ஏற்கனவே குளிர்ச்சி கிரகம், அங்கே இருக்கும்போது பாசத்தை அதிகப்படுத்திடுறாரு அப்படிங்கிறதான் உண்மை. மற்ற இடங்களில் நெருப்பு வீடுகள்லையோ இல்லை காற்று ராசிலையோ நிலராசிகள்லையோ எங்கே இருந்தாலும் இந்த காம்பினேஷன் ஒரு தொந்தரவு தான். சப்போஸ் ஒரு வேளை குரு பார்வையில் இருந்தால் சகிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க, சரி அப்பா தானே பரவாயில்ல விடு, மகன் தானே பரவாயில்ல விடுன்னு அப்பாவும், அப்பா தானே பரவாயில்ல விடுன்னு மகனும் சகித்து கொண்டு போகிறார்கள். இந்த கான்ட்ரவைசி, இந்த பிரச்சனை எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுனா, ஒருவருக்கு 12வது வயதிலிருந்து இது ஸ்டார்ட் ஆகும்.
இந்த தொந்தரவு. 12 வயசு வரைக்கும் பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க, ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் அந்த 12 வயசுக்குள்ளேயுமே ஒரு கான்ட்ரவர்சி வரும். எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஒரு ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க வீட்டில். அந்த பெண் குழந்தைகிட்ட ஏமா ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வாமா அப்படின்னா, அந்த பொண்ணு போய் உடனே கொண்டு வந்து கொடுக்கும். இதே உங்கள் மகன்கிட்ட அந்த சூரியன் சனி சேர்ந்துருக்கு ஒரு அப்பா ஒரு மகன் ஜாதகத்துலன்னா, அவர் அப்பா வந்து மகன்கிட்ட சொல்லும்போது அவர் கண்டுக்கவே மாட்டார், காதுலேயே வாங்க மாட்டார். சின்ன வயசாக இருந்தாலும், என் புள்ள தான்ப்பா எனக்கு எப்போ இருந்தாலும் சோறு போடும், நீ இப்போவே தண்ணி எடுத்து கொடுக்க மாட்டேங்கிற குடிக்கிறதுக்கு, தாகமாக இருக்குது அப்படின்னு அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா விளையாட்டாக கூட அந்த தொந்தரவு ஏற்படும்னு சொல்ல வர. இதுக்கு தீர்வு அப்படின்னா, அதுக்கு நிவர்த்தி அப்படின்னா தத்து கொடுத்து வாங்குதல் அல்லது துலாபாரம் கொடுத்தல். இதை நீங்கள் தேடிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு கசப்புகள் கம்மியாயிட்டே இருக்கும். இந்த சூரியன் சனி சேரும்போது தான் அப்பா மகன் உறவில் விரிசல்கள் வருகிறது. அல்லது உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி யாருன்னு பாருங்கள். 9ஆம் அதிபதி போய் உங்கள் லக்னத்தில் 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம், உங்கள் லக்னத்துக்கு 6 8 12 மறைஞ்சு ராகுகேது கூட 9ஆம் அதிபதி சேர்ந்தாலும் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் கசப்பு வரும், தொந்தரவு வரும். இதையெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும், உணர்ந்து பார்க்க முடியும். அது அப்படியே இது ஆண் ஜாதகத்துக்கு தான் பொருந்தும், பெண் ஜாதகத்துக்கு பொருந்தாது. இது அப்படியே பெண் ஜாதகத்துக்கு போனால் சூரியன் சனி எந்த பெண்ணுக்கு சேர்ந்துருக்குதோ அவர்களுக்கு அப்பா தான் ரோல் மாடல், அப்பா தான் உலகம். இது பெண்களுக்கு அப்படியே மாறுதுங்க. அந்த பொண்ணு சொல்லும், யாருக்கெல்லாம் சூரியன் சனி சேர்க்கையோ சூரியன் சனி பார்த்துக்கிறாங்களோ அல்லது சூரியனை சனி பார்த்தாலும் சரி, 3ஆம் பார்வையோ 7ஆம் பார்வையோ 10ஆம் பார்வையோ பார்த்தாலும் சரி, அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா, எனக்கு எல்லாமே எங்கள் அப்பா தான், எங்கள் அப்பா தான் எனக்கு உலகம், எங்கள் அப்பா தான் ரோல் மாடல், எங்கள் அப்பாவுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு விரும்பி அந்த பாட்டை கேட்டுட்ருக்குங்க. எங்கள் அப்பாவுக்கு இது ரொம்ப இந்த ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அப்பா இருந்திருந்தால் நல்லா சாப்பிட்ருப்பாரு அப்படின்னு சொல்லி சமைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த பெண்கள் ஜாதகத்தில் இதை நீங்கள் லைவாக ஃபீல் பண்ண முடியுங்க. அப்போது அப்பா மகன் கசப்பு வருது, மகன் தான், மகள் கிடையாது, அப்பா மகன் கசப்பு வருதுனாலே இந்த சூரியன் சனியும் 9ஆம் அதிபதி ராகுகேதுவோட சேர்றதோ அல்லது 6 8 12 மறைவதோ அப்பா மகனுக்கு புரிதலில் குறைபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இப்போ ஒருத்தர் துலா லக்னத்தில் பிறந்திருக்காரு, 9ஆம் அதிபதி புதன், அந்த புதன் போய் 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டா அப்பா மகனுக்கான கசப்பு உருவாகும். அதில் பாருங்க, துலா லக்னத்தில் பிறந்தவருக்கு 9ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சா அப்பாவுக்கான காரக கிரகம் சூரியன் அவரே பாதகாதிபதியாக வர்றார். அப்போ 2 பேரும் சேர்ந்து பிரிஞ்சிருக்கும் போது பாசம் அதிகமாக இருக்கும், ஒன்றா இருந்தாங்கன்னா கசகசன்னு பேசிக்குவாங்க. இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தின்படி நீங்கள் லைவாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கான பரிகாரமும் கொடுத்துருக்கேன், இந்த பிரச்சனைக்கான காரக கிரகத்தையும் நான் கொடுத்துட்டேன். தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் எல்லாம் வளமும் பெற்று அந்த தோஷத்திலிருந்து விடுபட்டு வாழ எல்லாம் வல்ல பரம்பொருள் எப்போதும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.